மேம் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா படிக்கிறதே எனக்கு பிடிக்கவே இல்லை மேம். இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது மேம். இந்த கேம்ஸ்லாம் விளையாடுறது, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுலாம் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா இந்த படிக்கிற ப்ராசஸ் நினைச்சாவே எனக்கு தூக்கம் தான் வருது, போர் அடிக்குது. நான் புக்கை திறந்து உட்காடுறேன், டக்குன்னு எனக்கு ஃபோன் பார்க்கணும் போல இருக்கு. டிவியில என்ன சவுண்டு வருது, மேம் என்னோட MDDP சீரியஸ் பார்க்கணும்னு இருக்கு, ஹார்ட் பீட் சீரீஸ் நாளைக்கு என்ன வரப்போகுது, அது என்ன ரீனாவோட லவ்வர் யாரு, இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாத தாட்ஸ் தான் வருது. எனக்கு படிக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பசங்களா? அது உனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, ஈவன் ஃபார் மீ. ஓகே, எந்த ஒரு புது விஷயத்தையும் நீ கற்றுக்கிற அப்படின்னாலுமே நிறைய பேருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராது. பிகாஸ் அந்த ப்ராசஸ் வந்து போரிங் தான். ஆனாலுமே அந்த ப்ராசஸோட எண்ட் ரிசல்ட் தான் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். யோசிச்சு பாருங்க, உனக்கு இப்போ இந்த டைம்ல இருக்கிற பசங்களுக்கு டக்குன்னு இன்ஸ்டாகிராம் பார்த்தாவே நம்மளுக்கு ஹாப்பினஸ் வந்துடும். அண்ட் நீ ஏதாச்சும் வந்து ஒரு கார்ட்டூன் பார்க்குறனாவே உனக்கு ஹாப்பினஸ் வந்துடும். ஸோ இன்ஸ்டன்ட்டாக நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்துட்டே இருக்கிறதுனால நம்மளோட பாடி வந்து, நம்மளோட மைண்ட் வந்து எப்படி டியூன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்க்கு டியூன் ஆயிட்டு இருக்கு. ஸோ உனக்கு ஒரு விஷயம் போர் அடிக்குது அப்படின்னோடனே நீ என்ன பண்ணிடுவேன், ரீல்ஸ் கூட போர் அடிச்சுன்னா டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ யூ ஹேவ் ஈஸி ஆப்ஷன். ஓகே, ஸோ உன்னால வெயிட் பண்ண முடியல, உன்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. படிக்கிற ப்ராசஸ் அப்படிதான். படிக்கிற ப்ராசஸ் வந்து எப்பயுமே வந்து நிறைய பேருக்கு ஈஸியா இருக்காது, ஃபன்னா இருக்காது, போரிங்கா தான் இருக்கும். நான் எல்லாமே உனக்கு ஃபன்னா இருக்கும். சில கான்செப்ட்ஸ் ஓகே, பட் எல்லா கான்செப்டும் ஃபன்னா இருக்காது, போரிங்கா தான் இருக்கும். பட் ஆனா அந்த போரிங் ப்ராசஸை நீ அண்டர்கோ பண்ணாதான் அதுக்கப்புறம் வர ரிசல்ட் இருக்கு பாத்தியா, அது நீ இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணா கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸை விட பயங்கரமான ஹாப்பினஸா இருக்கும். ஓகே, ஸோ அதனால படிக்க பிடிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட எண்ட் ரிசல்ட் எனக்கு பயங்கரமா இருக்கும். அதை நீ ஞாபகம் வச்சுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீ உட்காந்து படிக்க போற அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் எதுக்காக படிக்கிறேன், உன்னோட பேரண்ட்ஸ்க்காக படிக்கிறியா, நீ வந்து உன்னோட கரியரை செட் பண்றதுக்காக படிக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு 2 minutes உன்னோட மைண்டை நீ ரீகேப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு குட்டி மோட்டிவேஷன் வரும். அண்ட் அதே மாதிரி டிசிப்ளின் தான் பசங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்குமே வந்து கார் டிரைவிங் கிளாஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் டெய்லியும் 5 மணிக்கு ஏஞ்சி போறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐயோ ஏன்டா பண்ணோம், நாளைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். பட் இருந்தாலுமே ஓகே, எனக்கு அந்த ப்ராசஸுமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப புதுசு இல்லையா? ஆனா டெய்லியும் நம்ம போய் தான் ஆகணும். புயல் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு டிசிப்ளின் செட் பண்ணி நீ போக 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 அதை நீ வந்து பண்ண ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, ஸோ நான் ஒரு 5 நாள் போனேன், 5 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உட்காந்து படிக்கிறது தான் கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் படிக்கலாம், இன்னொரு 10 நிமிஷம் படிக்கலாம், இன்னொரு 10 நிமிஷம் படிக்கலான்னு நீ அப்படியே போக 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 ஆட்டோமேட்டிக்கா நீ உட்காந்துருவ. ஓகே, ஸோ நான் சொல்றேன் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. டைமர் செட் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் ஐஸ்வர்யா நான் இன்னைக்கு 1 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலை உனக்கே செட் பண்ணிக்கணும். ஓகே, நீ வந்து போனெல்லாம் அந்த டைம்ல வந்து வெளியில கொடுத்துருங்க. ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த டைம்ல படிக்கிற டைம்ல நீ வந்து ஒரு மிலிட்டரி ரூலை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நம்ம பசங்க வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணிடுவாங்க, காப்பி அடிச்சிருவாங்க, டக்குன்னு ஏஞ்சி போயிடுவாங்க. ஓகே, ஸோ நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்த நல்லா ஃபுல்லா செட் பண்ணுங்க. ரிமூவ் ஃப்ரிக்ஷன். ஏன்னா ஈஸியா வந்து படிக்கிறது வந்து ஈஸியாக்கிட்டா மட்டும்தான் உன்னால உட்காந்து படிக்க முடியும். ஓகே, ஸோ புக் எடுக்கணும், பேக் அந்த ரூம்ல இருக்கு, பாக்ஸ் இந்த ரூம்ல இருக்கு, படிக்க வேண்டிய லேப்டாப் இந்த ரூம்ல இருக்கு, ஒன்னுத்தையும் எடுத்துட்டு போறதுக்கே உனக்கு வந்து டைம் ஆகும். ஸோ படிக்கிற ப்ராசஸா டயர்டாயே நீ வந்து படிக்காமே விட்டுருவ. ஸோ அதனால உனக்குன்னு ஒரு ஸ்டடி ஸ்பேஸை செட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்கு போனாவே உனக்கு படிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வரணும். சரியா? ஸோ அங்க இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா பொருள், ஸ்டடிக்கு தேவையான எல்லா பொருளையும் அங்க போய் குமிச்சு வைங்க. அப்பதான் நீ உட்காந்து படிப்பேன். சரியா? அண்ட் அதே மாதிரி மேக் இட் ஃபன். என்ன மேம் சொல்றீங்க, படிக்கிறதே வந்து ரொம்ப போர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேக் இட் ஃபன் அப்படின்னா ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணி, ஹைலைட்டர் யூஸ் பண்ணி படிங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து படிங்க, சத்தமா படிங்க, பாட்டு மாதிரி பாடிக்கிட்டே படிங்க, ஏதாச்சும் சினிமாவோட ரிலேட் பண்ணி படிங்க, எழுதி படிங்க. நீ நல்லா படிக்க, யாரு சீக்கிரமா இந்த கான்செப்டை படிச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி காம்படிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபன்னா படிச்சீங்கன்னா இன்னுமே வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான் வந்து சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உனக்கு இன்ட்ரெஸ்ட் லைட்டா வரும். ஸோ இதுவுமே வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு மேம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 7 days எனக்கு ட்ரை பண்ணிட்டு நீ வந்து இன்ட்ரெஸ்ட் வருது மேம் அப்படின்னு சொல்லுங்க. நான் மற்ற டிப்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ சரியா? ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய ஸ்டடி டிப்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்டடி டிப்ஸ்ன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு ஐ வில் ட்ரை தி 7 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு டைமர் 6 to 7:30 நான் வந்து படிக்கிற டைம்னு சொல்லிட்டு எனக்கு டைமிங்கோட உங்களோட ப்ராமிஸ் போடுங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா.